கோமாளிகளின் வெற்றுக்கூச்சலாக பார்க்கிறேன் நான். அது இதுக்கு மேலே அதில் எனக்கு ஒன்றும் இல்லை. ஏனென்று சொன்னால் உச்சநீதிமன்ற தீர்ப்பை மடைமாற்றி மாண்புமிகு முதலமைச்சரை சட்டப்பேரவையில் உரையாற்றி சட்டப்பேரவையில் பதிவு செய்து உண்மைத்தன்மையை வெளிப்படுத்தி விட்டாரே என்ற வைத்தறிச்சலிலே இந்த நிமிடம் வரைக்கும் ஒரே ஒரு ஆதாரம், அவர்கள் சொல்லுகிற அந்த தியரி கான்ஸ்பிரசிக்கு ஒரே ஒரு ஒற்றை ஆதாரத்தை கூட அவர்களால் கொடுக்க முடியவில்லை. உயர்நீதிமன்றத்திலும் கொடுக்க முடியவில்லை, உச்சநீதிமன்றத்திலும் கொடுக்க முடியவில்லை, சிபிஐயிலும் கொடுக்க முடியவில்லை. இந்த நிமிடம் வரைக்கும் நடிகர் விஜயனுடைய அந்த வேனினுடைய கேமராக்களை கேட்டு சிபிஐ அதிகாரி இன்றைக்கு சம்மன் கொடுத்திருக்கிறார். தாமதிக்காமல் நீங்கள் சொல்லியிருக்கிற அந்த கேமரா காட்சிகளை அவர்கள் கொடுத்தால் 24 மணி நேரத்தில் விஜய் கைது செய்யப்படுவார். அதனால தான் அதை கொடுக்க மறுக்கிறாங்க. நீங்கள் திட்டமிட்டு 41 பேரை கொன்று குவித்து விட்டு அந்த பிணக்கோலின் மீது இங்கே உட்கார்ந்து கொண்டு நீங்கள் ஆட்சி அதிகாரத்தை பெற வேண்டும் என்று துடிக்கிறீர்கள் என்று சொன்னால் களத்திற்கு நின்று எங்களுடைய ஆட்சியின் தவறுகளை சொல்லி மக்களிடத்திலே வாக்கு கேட்க தெம்பும் திராணியும் இல்லாமல் பனையூர் பங்களாவில் ஓடி ஒளிந்த ஒரு கோமாளி கூட்டத்திற்கு நான் இதற்கு மேல் பதில் சொல்ல விரும்பவில்லை.